As the second part of this workshop, I want to speak about phobia. Phobia அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. Fearங்கிறது வேற. Cognitive behavior therapy solution நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் to handle your fear. அதனுடைய proof நீங்க பாத்தீங்க. See, phobia is more dangerous than fear. ரெண்டுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க வந்து இருட்ட பார்த்து பயந்தீங்கன்னா that's fear. பட் சில பேர் கடலை பார்த்தா மயக்கம் போட்டுருவோம், பிளட்டை பார்த்தா மயக்கம் போட்டுருவோம், பாம்பு பார்த்தா மயக்கம் போட்டுருவோம், காக்ரோச்சஸ், லிசர்ட்ஸ், லீச்சஸ் அதை பார்த்தா மயக்கம் போட்டுருவாங்க, இல்லை ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். These are all the phobias. There are 1,08,553 phobias in the world. ஒரு மனுஷன் அட்டாக் பண்ணக்கூடிய phobias 1,00,000க்கு மேல phobias இருக்கு. Best நியூஸ் என்னன்னு கேட்டா இந்த ஃபோபியா நமக்கு இருக்குன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு பயமா இருக்கிறது அப்படிங்கிறது அது பயம் கிடையாது. தேர்ஸ் நதிங் ஆன் தி ஸ்டேஜ். உலகத்துல ரெண்டே ஃபியரோட தான் கடவுள் நான் படிச்சேன். ரெண்டே ஃபியர். ஃபியர் ஆஃப் ஃபாலிங் டவுன் அண்ட் ஃபியர் ஆஃப் லவ் சாங். கீழே விழுந்துருவோங்கிற பயம். அப்புறம் நீங்க எப்பேற்பட்ட மாவீரனா இருந்தாலும் இல்ல வீராங்கனையா இருந்தாலும் திடீர்னு ஒரு பிளாஸ்டிக் சவுண்ட் கேட்டா எல்லாருக்கும் பயன்படும். இந்த ரெண்டு ஃபியர் தான் கடவுள் டீஃபால்ட்டா கொண்டு வந்து கொடுக்குது. பட் நம்ம நிறைய ஃபியரை பெற்று வளர்த்து நம்ம கூட வச்சிருக்கோம். ஃபியர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஃபியர் ஆஃப் கமிங் டு தி ஸ்டேஜ், ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங், ஃபியர் ஆஃப் இன்டர்வியூ, ஃபியர் ஆஃப் பாஸ், ஃபியர் ஆஃப் வைஃப், ஃபியர் ஆஃப் ஹஸ்பண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியர் வந்து நாமளே கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணப்பட்ட நேச்சுரலா இல்லாம கிரியேட் பண்ணப்பட்ட ஃபியர்ஸ் வந்து ஃபியர்ஸ் கிடையாது, they are phobias. Please understand that. அந்த phobias எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோல இருந்து ஸ்கிரீன்ஷாட் தான், அதனால கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இட்ஸ் குட் எனஃப் டு வாட்ச். ஒரு 3-4 क्वेश्चंस நமக்குள்ள கேளுங்க. லெட்ஸ் டேக் a phobia for example. மண்டே மார்னிங் ஒரு ஃபீலிங் வருது தெரியுமா எல்லாருக்கும்? அது ஒரு phobia. World Health Organization states that more than 93% of world's heart attack happens between 9 a.m. and 10 a.m. on Monday night. ஏன் எல்லாரும் வேலைக்கு போற டைம், காலேஜுக்கு போற டைம், ஸ்கூலுக்கு போற டைம், ரைட்? அந்த மண்டே மார்னிங்ல தான் 93% ஹார்ட் அட்டாக். இப்ப பேண்டமிக்ல 93% ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, எப்ப யாருக்கு என்ன வருது அப்படிங்கிறது சொல்ல முடியும். So pandemic, post-pandemic management techniques அப்படின்னு டாபிக் ஃப்ரேம் பண்ணோம். ஆனா ஃப்ரேம் பண்ணும்போது மைண்ட்ல அப்படியே ஒரு திங்கிங் இருந்துட்டே இருந்துச்சு. போஸ்ட் பேண்டமிக் சொல்லுவாங்க. போஸ்ட் பேண்டமிக் என்ன அர்த்தம்? பேண்டமிக் அப்புறம். இன்னும் பேண்டமிக் அப்புறம் இன்னும் வரவே இல்லை. We have not come across pandemic yet. So we still have Omicron and we still have corona in a different phase and different shape. எய்ட்ஸ் வந்த ஒருத்தருக்கு கொரோனா வந்து ரொம்ப நாள் இருந்து அவர்கிட்ட இருந்து வந்த வைரஸ் தான் Omicron. And that has started coming. And that's even more vulnerable than corona virus. உங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஃபோபியா ஹேண்டில் என்னன்னா, டிபார்ட்மெண்ட்ல கூட மேடம் நானும் அதான் பேசிட்டு இருக்கோம் பிஃபோர் தி செஷன். நெவர் பிலீவ் a news that you don't know 100%. உனக்கு 100% தெரியாத ஒரு நியூஸை தயவு செய்து உள்ளுக்குள்ள நம்பாத. India Times, The Hindu, Indian Express, Deccan Chronicle, The Guardian. இந்த 5 வெப்சைட் பேஜ்ல எந்த நியூஸ் வருதோ அது ஒரு 85% உண்மை. உனக்கு கிளாரிட்டி வேணும்னா அதுல போய் பார்த்து தெரிஞ்சு. கரெக்டா எனக்கு ஞாபகம் இருக்கு. My last session before pandemic was in GVG Visarashi College. It was in March 2020. அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. மார்ச் 2020க்கு அப்புறம் நான் வந்து அக்டோபர் 29 ஹிந்துஸ்தான் போனேன். இப்போ இன்னைக்கு இங்க வந்து சோ அந்த காலேஜ் ப்ரோக்ராம் அப்போ நான் ஒரு டேட்டா கேதர் பண்ண பிறகுதான் கொரோனாவுக்கு நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஆனா நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் வேணா யூடியூப்ல ஒரு சேனல், என்னோட சேனல் அந்த வீடியோவை நான் போட்டேன், அது நிறைய பேர் பார்க்கணும். You see, if we had been clinically going through கொரோனா அப்படிங்கறத வந்து அதுல ஒரு 85% கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல, பொள்ளாச்சியில, உளும்பேட்டையில நம்ம ஏரியால இருக்கக்கூடிய ஆளுங்க, உளும்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் ஸ்பீக்கிங் அபௌட் கோயம்புத்தூர் அண்ட் பொள்ளாச்சி, நம்ம ஏரியா ஆளுங்க வந்துருக்கு 1995லயே இந்த மாதிரி கொரோனா மாதிரி விஷயங்கள நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம்.
என்ஜினியரிங் காலேஜுக்கு படிக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு வாரத்துக்கு 4 நாள் ரன்னிங் நோஸ் தான் வரும். ஏன்னா காலேஜ் சாப்பிட மாட்டாங்க, எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி. ஸோ என்ஜினியரிங் பல வயசை பார்த்து 1996 அப்படியே கேட்டுக்கிட்டு அந்த பிள்ளைகள் வலிக்கிட்டு வரும்போது பொத்து மயக்கம் கொண்டு வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வைரஸ் கேஸ் கொரோனா பயங்கர வைரஸ் கேஸ் என்ஜினியரிங் 1995, 1996, 1997. What I'm coming to say is, what we have come across as a pandemic is a disease that has been exaggerated. Exaggerate பண்ணப்பட்டது. உங்களுக்கு நிறைய பேருக்கு கொரோனா உங்களுக்கே தெரியும் வந்து போயிருக்கு. ஸோ நியூஸை கேதர் பண்ணி அதனுடைய கம்ப்ளீட் அவேர்னஸ் தெரியாம ஃபார்வர்ட் மெசேஜஸ் இன் வாட்ஸ்அப், ஃபார்வர்ட் மெசேஜஸ் இன் ஃபேஸ்புக், ஃபார்வர்ட் மெசேஜஸ் இன் எனி அதர் மெசேஜ் ஃபார்ம்ஸ், அதை பார்த்து நம்பி உங்க பயத்தை நீங்க அதிகப்படுத்துங்க. Because 83% of corona patients got into the fatality because of the fear, not because of the virus. அதனால இங்க fear பத்தி அவ்வளோ பேசணும். போஸ்ட் பேண்டமிக் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ல அதிகமா சொல்லிக் கொடுக்க வேண்டியது fear handling mechanism. அதை தான் இங்க நான் பண்ணிட்டேன். CBT is your first technique and the second technique is the phobia handling system. ஒரு phobia உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த phobia எடுத்து 4 கேள்வி கேள்வி, அந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்குதான்னு பாருங்க. நான் அந்த 4 கேள்வி தான் எனக்கு காமிக்கிறேன். பட் பிஃபோர் தட் டேக் a phobia. ஏதோ ஒரு phobia மைண்ட் இருக்கு. என்னால இங்கிலீஷ் ஒழுங்கா பேச முடியாது, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது. ரமேஷ் சொன்னா அப்படி I don't know how to speak English. That's why I'm speaking some English பேசுறேன், இங்கிலீஷ் சொன்னாரு. ஸோ இங்கிலீஷ் எனக்கு பேச வராது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோபியா, அப்படி நினைக்கிறது ஒரு ஃபோபியா. ஓகே ரைட். ஸோ இங்க ஃபேவரட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபேமிலி அல்லாம சொன்னது 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்புறம் நிவேதா வந்து மிஸ்டர் மஸ்க் பத்தி சொன்னாங்க, எலான் மஸ்க் பத்தி சொன்னாங்க. ஸோ அவேர்னஸ், ரீடிங் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஃபோபியா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸே. ஸோ டேக் அ ஃபோபியா அண்ட் ஆஸ்க் தீஸ் 4 questions. Question number 1 is, when did this phobia start? ஒரு பொண்ணு சொல்றாங்க எனக்கு இந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் பார்த்தா ஒரு பயம். ஒரு பையன் சொல்றாரு எனக்கு வந்து ஜஸ்ட் ஏழு வரைக்கும் பேசுறதா சார் பயம். ஒரு பொண்ணு சொல்றாங்க சார் இந்த ஆபீஸ்ல தான் போய் ஏதாவது என்கொயரி பண்ணுவான்னு அப்பா சொல்றாரு. எனக்கு அந்த ஆபீஸ்க்குள்ள புதுசான ஆள் இருக்கிற இடத்துல போறதுக்கு பயம். அது ஒரு ஃபோபியா. இந்த மாதிரி நிறைய ஃபோபியாஸ் இருக்கு. டீச்சர்ஸ் கிட்ட பேசுறது அப்படின்னா குட் மார்னிங் அந்த மாதிரி எனக்கு வாய் ஆட்டோமேட்டிக்கா சார் அப்படிங்கிறது அது ஒரு ஃபோபியா. சார் எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் சார். ஆனா 9 மணிக்கு அந்த எக்ஸாமினேஷன் டேபிள்ல போய் உட்கார்ந்த உடனே ஃபுல்லா எம்டி ஆன மாதிரி ஒரு தவம் மாதிரி எனக்கு ஆகி சார் என்ன நடக்குதுன்னு தெரியாது, மயக்கம் போற மாதிரி ஆகும் சார், எதாவது பார்க்கணும். தட்ஸ் a phobia. இந்த மாதிரி நிறைய ஃபோபியாஸை ஃபேஸ் பண்ற நீங்க ஒரே ஒரு தடவை ஒரு நோட் புக் பென் எடுத்து இது கேள்வி கேட்டு பாருங்க. When did this phobia start? Or when did this phobia form in me? எனக்கு இந்த ஃபோபியா எப்போ உருவாச்சு? ஏதாவது ஒரு பதில் கண்டிப்பா கிடைக்கும். ஏதாவது ஒரு பதில் கண்டிப்பா கிடைக்கும். நோட் பண்றீங்க, I really appreciate it. Some people will definitely have some concrete answers. உதாரணத்துக்கு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது மண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் பீரியட் மேத்தமெட்டிக்ஸ், ராஜமாணிக்கம்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவரை நான் கொஞ்ச காலம் தான் மனுஷன் சொல்றோம், பட் அதுக்கு முன்னாடி நான் அவரை வேற மாதிரி சொல்லுவேன். இங்க டீசன்சி கேட்டு நான் மனுஷன் சொல்றேன். என்னுடைய மைண்ட்ல மேத்தமெட்டிக்ஸை பார்த்து நடுங்க வச்சதுடைய பெருமை அவசியம். ஷார்ட் புட் டிஸ்கஸ் ஜோனல் பிராக்டிஸ் பண்ணிட்டு 7th 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கும். பைக்ல போறது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் பைக்ல போறது அவர் என்ன பண்ணணும், பைக்கை பார்த்து டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஒரு பைக்கை கவுண்ட் வருவார் வந்து பைக்கை நிறுத்தி நடந்து வந்து உருப்ப மாட்டேன், நீங்க உருப்படவே மாட்டாங்க, நீ கண்டிப்பா உருப்பட மாட்டேன். இது நான் என்ன சொன்னேன், இம்போசிஷன் வந்து சப்மிட் பண்ண சொன்னாங்க. அதை வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் பண்ணிருக்கேன், நீ உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் தான் போய் அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார். அப்புறம் பேப்பர் கொடுப்பாரு. எனக்கு இப்ப நினைச்சா அவர் நான் தேடிட்டு இத்தனை வசதி வாய்ப்புகள் இருக்கிற இந்த சோசியல் மீடியா காலத்துல அந்த மனுஷன் மட்டும் எனக்கு கையிலே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க யாராவது நான் சொல்ற அந்த அங்க அடையாளங்களை வச்சு இங்க பாத்தீங்கன்னா டாடா இருப்பாரு, நல்ல ஃபேரா இருப்பாரு, பீச் கலர்ல இருப்பாரு, கோதுமை கலர்ல இருப்பாரு, கோல்டு செயின் வாட்ச் போட்டுருப்பாரு. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஒரு லைட்டான ஒரு சீப்பு அவர்கிட்ட இருந்துட்டு, அது என்ன பார்த்தாலும் ரொம்ப சீப்பா. அவர் கூடவே படிச்ச செல்வராஜ் ஒருத்தர் இருந்தார். என்ன மனுஷன் அவர், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ஒரே காலத்துல கிராஜுவேட்டே வந்தாங்க.
செல்வராஜ் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர், ராஜமாணிக்கு மேக்ஸ் செகண்ட் டேர். ஆனா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ல நான் 40 வாங்க. ஆனா ராஜமாணிக்கத்துடைய பேப்பர்ல மட்டும் நான் சிங்கிள் டிஜிட் தாண்டதே. நான் செல்வராஜ் சார் போய் கேட்டேன், சார் நீங்க ரெண்டு ஒரே இடத்துல நீங்களும் மேக்ஸ் தான் சொல்றீங்க, அந்த ஆளு மேக்ஸ் தான் சொல்றாரு. சார் எனக்கு வந்து உங்களை பாஸ் ஆக முடியாது, அவர்கிட்ட பாஸ் பண்ண முடியாது. ஏய் நீ மேக்ஸை பார்க்க மாட்டேங்கிறதா, நீ ராஜமாணிக்கத்தை பார்க்க, நீ மேக்ஸை பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும் அவர் சொன்னார். எனக்கு அவ புரியல. Jokes apart, one particular person got into my subconscious mind so vividly and he made me believe that mathematics is so difficult. உங்கள நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டில சஃபர் ஆயிட்டாங்க. அது இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இல்ல ஏதோ ஒரு கூட்டம் இந்த மாதிரி உங்க மைண்ட்ல பத்த வச்சு ஒரு விஷயம் வந்தார். இந்த கொஸ்டினை கேட்டு அதை கண்டுபிடிக்க சரி. ஏன் மேக்ஸை பத்தி எனக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டப்ப இந்த கேள்விக்கு எனக்கு முதல் பதில் ராஜமாணிக்கம் தான் வந்துச்சு. அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வரைக்கும் நீங்க யாராவது அல்ஜீப்ரா ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு நான் பேசிட்டு எனக்கு பயம். சீரியஸா பிளஸ் 2 முடிச்சதுக்கு அப்புறம் மேத்ஸ் இல்லாத ஒரு சப்ஜெக்ட்ல போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னுடைய காலேஜுக்கு நான் அப்ளிகேஷன் போனேன். பிபிஎம்ல வந்துட்டு மேத்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தி சேர்த்திட்டாங்க. ஆனா அங்கேயும் ஒருத்தர் பிசினஸ் மேக்ஸ் வந்துருந்தாரு, பிசினஸ் மேக்ஸ் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி. Jokes apart, your phobia has to be identified by percentages. என்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு காமனான பிலீஃப் இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டா நம்ம இப்போ இவங்க வந்து சொன்னாங்க, ஐ திங்க் நிவேதா வந்து சொன்னாங்க, I would like to work for the foreign countries for 5 or 6 years. That's a good thought. நான் தான் போய் ஃபாரின்ல வேலை செய்வேனா அப்படின்னு யோசிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா வராதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்ககிட்ட நான் சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆஸ்க் எ கொஸ்டின், when did this thought come? யார் உனக்கு இதை பத்த வச்சு? இல்லை நீயே ஏன் யோசிக்க? If you're afraid of snakes, if you have the phobia about snakes, if you have phobia about altitude, height, if you have phobia about darkness, ask yourself a question. இந்த கொஸ்டினுக்கு ஏதாவது பதில் கிடைக்குமா? இந்த செகண்ட் கொஸ்டின் போ. செகண்ட் கொஸ்டின் ப்ளீஸ். அதே மாதிரி மாத்திட்டு அந்த பக்கம் இப்போ what is the worst or maximum danger this phobia could cause? இந்த phobia எனக்கு காஸ் பண்ணக்கூடிய danger என்ன? நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் பத்தி இந்த ஒரு கிளாசிக்கலான ஒரு டீச்சிங்கை கொடுத்துட்டீங்க, நான் மேத்ஸ் நல்லா பண்ணேன். பிகாஸ் ஃபார் திஸ் கொஸ்டின் வாட் வுட் ஹேவ் பீன் ஆன்சர்? இது உங்களுக்கு காஸ் பண்ண போற டேஞ்சர், டே மேத்தமெட்டிக்ஸ்ல வீக்கா இருக்கீங்கன்னா உங்களால எதையுமே செய்ய முடியாது, ஃபியூச்சர்ல எல்லாமே ஒரு கஷ்டமா இருக்கும், தட்ஸ் டேஞ்சர் அப்படிங்கிறது அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அவ்வளோ டேக்கன் சம் ஸ்டெப்ஸ் அகைன்ஸ்ட் தி ஃபோபியா. இங்கிலீஷ் எனக்கு பேச வராது, நான் பேசின கிராமட்டிக்கல் எரர்ஸோட தான் பேசினேன், அதனாலேயே நான் இங்கிலீஷ்ல பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பையன் முடிவு பண்ணா, அதாவது ஒரு பொண்ணு முடிவு பண்ணா, அவங்க செகண்ட் கொஸ்டின் கேட்கணும், வாட் இஸ் தி மேக்ஸிமம் டேஞ்சர் இஃப் யூ ஆர் ஸ்டில் பிலீவிங் தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி பேட்லி? மேக்ஸிமம் டேஞ்சர் என்னது? ஐ மைட் நாட் பி அட்டெண்டிங் எனி இன்டர்வியூஸ், ஐ மைட் நாட் பி கெட்டிங் a jobs. நீங்க படிக்கிற இண்டஸ்ட்ரியோ சிஸ்டம் இண்டஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி, அது இங்கிலீஷ்ல பேசினா வேற. So the second question will give you in the danger, இதனால எங்க பாதிப்பு இருக்குங்கிறத யோசிக்கும் போது your mind gets some concrete evidence. நான் இது ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அது வச்சு மூணாவது கொஸ்டின் போவோம். What are the benefits I would get if I don't have this phobia? இந்த phobia இல்லைன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எவ்வளவு கோல் சொல்லுங்க. இந்த பாம்பை பார்த்து பயப்படுற இந்த ஒரு phobia இல்லைன்னா உனக்கு பெனிஃபிட் என்ன பெனிஃபிட்? நான் இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பேன், என்னால எல்லாமே செய்ய முடியும், நான் ரெக்டல்ஸ் பார்த்து பயப்படணும். What is the replacement theory I am going to implement instead of phobia? இந்த ஃபோபியாவுடைய ரீப்ளேஸ்மென்ட் தியரி என்ன? ஃபோபியா இல்லாம இருக்கிறதுக்கு ரீப்ளேஸ்மென்ட் தியரி இது என்ன சொல்யூஷன்? அந்த சொல்யூஷனை தான் உங்களுக்கு நான் பிரேக் அப்புறம் கொடுக்குறேன். ஆனா அந்த சொல்யூஷன் உங்களுக்கு எப்போ ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா only after you ask these 3 questions. Otherwise you won't be having the benefit because of that. So in the first session, நம்மளோட இந்த first half of the workshop நீங்க 3 விஷயம் கத்துக்கிறீங்க. நம்பர் 1, ஏதாவது ஒரு சேஞ்ச் அப்படின்னா குணசேகரன் சொன்ன மாதிரி அந்த சேஞ்சை நான் தான் பண்ணணும். And I would like to take steps for it. Number 2, fear அப்படிங்கிறதுடைய பெரிய வெப்பன் cognitive behavior therapy. இந்த cognitive behavior therapy இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிருக்கீங்க, அதை யூஸும் பண்ணி பார்த்துருக்கீங்க, அதோடைய பெனிஃபிட் நீங்க பார்க்கலாம். Number 3, how to handle your basic phobias. The phobia 4 questions கேட்கிறது. Once you come after the break, you will have another
psychological technique for controlling your phobias and to be more calm. So we will meet after the break. Break க்கு அப்புறம் கொஞ்சம் seating changes பண்ணிக்கணும். Girls எல்லாம் இந்த பக்கம் உட்காருங்க, boys எல்லாம் இந்த பக்கம். I repeat, girls இந்த பக்கம், boys மைண்ட்லி சேஞ்சஸ் சேர்த்து மாதிரி. சரியா? So அடுத்த அப்பாயின்மெண்ட் எவ்வளவு நேரம் ஆச்சு? No. அந்த வாட்ச் கரெக்ட் டைமா? 11:48. ஒரு ஒரு 12:05 நான் திரும்ப மீட். ஓகே, தேங்க்யூ so much for your work.